Good morning students. I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, Chapter 8, Vector Algebra, Vector இயற்கணிதம். வெக்டார்கள் முக்கோண கூட்டல் விதி. இரு வெக்டார்கள் அவற்றின் எண்ணளவாலும் திசையாலும் ஒரு முக்கோணத்தின் வரிசையாக எடுக்கப்பட்ட இரண்டு பக்கங்களின் மூலமாக குறிக்கப்பட்டால் அவற்றின் கூடுதல் சமம் முக்கோணத்தின் எதிர் வரிசையில் எடுக்கப்பட்ட மூன்றாவது பக்கத்தினால் குறிக்கலாம். முக்கோணம் OABயில் OA + AB = OB, OA + AB = OB. ஸோ இந்த AB எப்படி எழுதலாம் அப்படின்னா OB - OAன்னு எழுதலாம், அல்லது OA + AB + OB = 0 வெக்டார். இணைகர விதி. OABC என்ற இணைகரத்தில் OA மற்றும் AB வெக்டார் அடுத்தடுத்த பக்கங்களை குறித்தால் அதன் மூலைவிட்டமாக OC வெக்டார் இவற்றின் கூடுதலை குறிக்கும். அதாவது படத்தில் உள்ளபடி OA A வெக்டார், OB அப்படிங்கிறது A + B வெக்டார், AB அப்படிங்கிறது B வெக்டார். ஸோ OABC அப்படிங்கிறது இணைகரம். இதனோட மூலைவிட்டம் OC இவற்றின் கூடுதலை குறிக்கும். கூட்டலின் பலகோண விதி. OA வெக்டார், AB வெக்டார், BC வெக்டார், CD வெக்டார் மற்றும் DE வெக்டார் ஆகியன ஏதேனும் 5 வெக்டார்கள் என்க. ஒவ்வொரு வெக்டாரும் முந்தைய வெக்டாரின் முடிவு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வெக்டாரும் முந்தைய வெக்டாரின் முடிவு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும். அதாவது OA + AB + BC + CD + DE = OE வெக்டார். ஓவை ஆதியாக கொள்க. மேலும் A மற்றும் B ஏதேனும் இரு புள்ளிகள் எனுங்க. இங்கு AB = OB - OA. OA OB முறையே AB, A, Bயின் நிலை வெக்டார்களாகும். பிரிவு சூத்திரம். AB என்ற கோட்டை P என்ற புள்ளி M/n என்ற விதத்தில் உட்புறமாக பிரித்தால், AB என்ற கோட்டை P என்ற புள்ளி M/n என்ற விதத்தில் உட்புறமாக பிரித்தால் OP வெக்டார் = M × OB + N × OA வெக்டார் / M + N = MB + NA / M + N. P என்பது M/n விகிதத்தில் வெளிப்புறமாக பிரித்தால் OP = M × OB வெக்டார் - N × OA வெக்டார் / M - N. ஸோ OP வெக்டார் அதாவது P என்பது மையப்புள்ளி எனில் M/n = 1:1. ஸோ OP வெக்டார் A + B / 2. A + B / 2. அடுத்து 6th one. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளிகளில் செல்லும் நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி மையக்கோட்டு சந்தி எனில் OG வெக்டார் = OA + A OB + OC / 3. ஸோ இந்த நடுக்கோட்டு சந்தியானது மையக்கோட்டை எப்பொழுதும் 2:1 என்ற விதத்தில் பிரிக்கும். அடுத்தது IJ முறையே X மற்றும் Y அச்சின் மிகை திசையில் அமைந்த அலகு வெக்டார்கள். R என்பது இத்தலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு வெக்டார் எனில் R வெக்டார் = Xi + Yj. அடுத்து முப்பரிமாணத்தில் R வெக்டார் = Xi + Yj + Zk. ஸோ மாடுலஸ் R வெக்டார் = √x² + y² + z². மாடுலஸ் R வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா √x² + y² + z².
ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறது ஓபி முறையை ஓஎக்ஸ் ஓஒய் ஓஇசட் உடன் ஏற்படுத்தும் கோணங்கள் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா எனில் அவை திசை கொசைன்கள் ஆகும். மேலும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1, இது காமா. ஸோ திசை கொசைன்கள் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பை மாடுலஸ் ஆர் வெக்டார், காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒய் பை மாடுலஸ் ஆர் வெக்டார், காஸ் காமா ஈக்குவல் டு இசட் பை மாடுலஸ் ஆர் வெக்டார். ஏயின் திசையில் அமைந்த ஓரலகு வெக்டார் a cap equal to a vector divided by modulus a vector. அடுத்து நெக்ஸ்ட் திசையில் பெருக்கம் a வெக்டார் மற்றும் b வெக்டார் என்ற இரு பூஜ்ஜியமற்ற வெக்டார்கள் இடைப்பட்ட கோணம் தீட்டா எனில் a vector dot b vector equal to modulus a vector into modulus b vector into cos theta. So 0 less than or equal to theta less than or equal to pi. அடுத்து ஏயின் மீது பியின் வீழல், ஏயின் மீது பியின் வீழல் a டாட் பி பை மாடுலஸ் ஏ வெக்டார் a வெக்டார் டாட் b வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் a வெக்டார். 12th one, a டாட் b ஈக்குவல் டு 0 எனில் a வெக்டார் பர்பெண்டிகுலர் b வெக்டார் அல்லது a வெக்டார் பர்பெண்டிகுலர் b வெக்டார் எனில் a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 0. Next a vector b vector இணை எனில் a vector equal to lambda into b vector, a dot b equal to b dot a. Next cos theta equal to a vector dot b vector by modulus a vector into modulus b vector. A vector equal to a1i plus b1j plus c1k. b vector equal to a2i plus b2j plus c2k எனில் a dot b equal to a1 a2 plus b1 b2 plus c1 c2. ஸோ ஒத்த உறுப்புகளின் கூறுகளை நம்ம பெருக்க வேண்டும். அடுத்து நெக்ஸ்ட் மாடுலஸ் a vector plus b vector less than or equal to மாடுலஸ் a vector plus மாடுலஸ் b vector. இதில் a vector plus b vector whole square equal to modulus a vector plus b vector whole square equal to modulus a vector square plus modulus b vector square plus 2a vector dot b vector. A minus b, a vector minus b vector whole square equal to modulus a vector minus b vector whole square equal to modulus a vector square plus modulus b vector square minus 2a vector dot b vector. ஸோ இதிலிருந்து a vector plus b vector dot a vector minus b vector equal to modulus a vector square minus modulus b vector square. வெக்டார் பெருக்கம் இரு பூஜ்ஜியமற்ற வெக்டார்கள் a, b எனில் a cross b equal to modulus a vector into modulus b vector sin theta into n cap. ஸோ n கேப் என்பது a வெக்டார் மற்றும் b வெக்டாருக்கு செங்குத்தான ஓரலகு வெக்டார். மாடுலஸ் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் a வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் b வெக்டார் சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா ஃபார்முலா sin theta equal to modulus a vector cross b vector divided by modulus a vector into modulus b vector. அடுத்து n cap equal to plus or minus a vector cross b vector divided by modulus a vector cross b vector. Then lambda n cap equal to plus or minus lambda into a cross b by modulus a cross b. A vector equal to a1i plus b1 a2j plus a3k vector. B vector equal to b1i plus b2j plus b3k எனில் a cross b மதிப்பு a vector cross b vector equal to ijk a1 a2 a3 b1 b2 b3.
அடுத்து A cross B பங்கீட்டு விதியை நிறைவு செய்யும். மேலும் A cross B மைனஸ் B cross A. நெக்ஸ்ட்டு இணைகரத்தின் பரப்பு A, B வெக்டார்களை அண்மை பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் பரப்பு மாடுலஸ் A cross B. முக்கோணத்தின் பரப்பு 1/2 மாடுலஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார். அடுத்தது மாடுலஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் A வெக்டார் டாட் B வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் A வெக்டார் ஸ்கொயர் இன்ட்டு B மாடுலஸ் B வெக்டார் ஸ்கொயர். மாடுலஸ் A வெக்டார் ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் B வெக்டார் ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட்டு A, B என்பன ஒருதள வெக்டார்கள். A, B, C என்பன ஒருதள வெக்டார்கள் எனில் C வெக்டார் ஈக்குவல் டு SA ப்ளஸ் TB வெக்டார். அடுத்தது எக்ஸசைஸ். எடுத்துக்காட்டு 8.1 வரைபடத்தின் வாயிலாக கீழ்கணும் இடப்பெயர்ச்சியை குறிக்க 30 கிலோமீட்டர் வடக்கிலிருந்து மேற்காக. செகண்ட் ஒன் கிழக்கிலிருந்து தெற்காக. ஸோ வடக்கிலிருந்து மேற்காக அப்படிங்கிறது நமக்கு இதில் ரெண்டாவது கால்வட்ட பகுதியில் அமையும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஸோ வடக்கிலிருந்து மேற்காக அப்படிங்கிறது இரண்டாவது கால்வட்ட பகுதியில் அமையும். அதில் 30 கிலோமீட்டர் வடக்கிலிருந்து தெற்காக மேற்காக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா கிழக்கிலிருந்து தெற்காக இரண்டாவது கால்வட்ட பகுதியில் ரெண்டாவது கொஸ்டின் கிழக்கிலிருந்து தெற்காக அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு இதில் நான்காவது கால்வட்ட பகுதி, ஆக்சுவலாக இதில் நான்காவது கால்வட்ட பகுதியில் அமையும். எடுத்துக்காட்டு 8.2 ஒரு ஒழுங்கு அறுங்கோணத்தின் இரண்டு அடுத்தடுத்த பக்கங்கள் A வெக்டார் B வெக்டார் ஆகி இருந்தால் பிற பக்கங்களை குறிக்கும் வெக்டார்களை காண்க. அதாவது எதிரெதிர் பக்கங்கள் சமமாகவும் எதிர் திசையில் அமையும். மையம் வழியாக செல்லும் பக்கம் அதன் இணைகரத்திற்கு இருமடங்காகும். ஸோ இதில் ஒரு ஒழுங்கு அறுங்கோணம் எடுத்துக்கிறோம். அதில் பக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா OA, AB, BC, CD, DE, OE இந்த மாதிரி பக்கங்கள் இருக்குது. OAங்கிறது ஸ்மால் a வெக்டார், AB அப்படிங்கிறது B மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். OB வெக்டார் அப்படிங்கிறது A ப்ளஸ் B அப்படின்னா OC அப்படிங்கிறது 2Bன்னு எடுத்துக்கலாம். OC அப்படிங்கிறது 2B வெக்டார். அடுத்தது OB ப்ளஸ் BC வெக்டார் அப்படிங்கிறது 2B. ஸோ இதிலேருந்து நம்ம BC வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 2B மைனஸ் A ப்ளஸ் B, இப்போ B மைனஸ் A. அடுத்தது பார்த்தோம்னா OA வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் CD வெக்டார். OAன்றது CDக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ மைனஸ் A வெக்டார். அடுத்தது DE இஸ் ஈக்குவல் டு மைனஸ் AB, இப்போ மைனஸ் B வெக்டார். EO ஈக்குவல் டு மைனஸ் BC வெக்டார். ஸோ A மைனஸ் B. 8.3 A மற்றும் B என்ற இரண்டு புள்ளிகள் நிலை வெக்டார்கள் 2A ப்ளஸ் 4B 2A மைனஸ் 8B வெக்டார் எனில் A மற்றும் Bயை இணைக்கும் கோட்டுத்துண்டை 1:3 என்ற விகிதத்தில் உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் பிரிக்கும் புள்ளிகளின் நிலை வெக்டார்கள். ஸோ பிரிவு சூத்திரம் OP ஈக்குவல் டு L இன்ட்டு OB ப்ளஸ் M இன்ட்டு OA பை L ப்ளஸ் M. வெளிப்புறமாக பிரித்தால் OP ஈக்குவல் டு L இன்ட்டு OB மைனஸ் M இன்ட்டு OA டிவைடட் பை L மைனஸ் M.
ஸோ இதில் OA OB வேல்யூ OA vector equal to 2A plus 4B, OB equal to 2A minus 8B. உட்புறமாக 1:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் நமக்கு OP vector equal to 1 into OB plus 3 into OA divided by 1 plus 3 equal to OB value OA value substitute பண்ணுறோம். இந்த இடத்துல OB plus 3 into இந்த இடத்துல OA value substitute பண்ணுறோம். divided by 1 plus 3 அதாவது 4. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 3 இந்த சைடு மல்டிபிள் பண்ணோம்னா 3 2s are 6, 3 4s are 12. அப்போ 6 plus 2 8, 12 minus 8 4B divided by 4. ஸோ இதிலேருந்து 4 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2A plus B by 4. ஸோ நமக்கு 2A plus B வெக்டார் கிடைக்குது. அடுத்து வெளிப்புறமாக 1:3 என்ற விதத்தில் பிரித்தால் OQ வெக்டார் ஈக்குவல் டு 2A minus 8B minus 3 into 2A by plus 4B divided by 1 minus 3. ஸோ இதிலேருந்து நமக்கு minus 4A minus 20B I mean 3 4s are 12 minus 20B divided by minus 2 கிடைக்குது. minus 2 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா minus 2 வெளியில் எடுத்தோம்னா 2A plus 10B divided by minus 2. ஸோ ஆன்சர் நமக்கு 2A plus 10B கிடைக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல நமக்கு 3 2s are 6 minus 6, 3 4s are 12. ஸோ minus 4A minus 2B வெக்டார் கிடைக்குது. ஸோ அந்த minus 2 வெளியில் எடுத்தோம்னா 2A plus D. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம 8th சாப்டரில் தனியாக எழுதிக்கிட்டு நியூ நோட்டில் ஐ மீன் புது பேஜில் 8th சாப்டர்னு போட்டு இருக்கக்கூடியதை எழுதிக்கங்க. தேங்க்யூ.